பிக் பாஸ்ல இப்ப வந்து செம்மையான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. அந்த ப்ரோமோ வந்து பார்த்துட்டீங்கன்னா, கேப்டன் பதவி பறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாப்ல பிக் பாஸ் சொல்லியிருக்காங்க. துஷார் அவர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா, கேப்டன் ஆகறதுக்கான அந்த டாஸ்க்ல பங்கு பெற்று, தல அப்படின்னு இந்த வீட்டோட முதல் தல அப்படின்னு சொல்லி என்ட்ரி குடுத்தாப்ல. அதுவும் ரொம்ப தைரியமா வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த துணிய கட்டிக்கிட்டு சைகை மூலியமா வந்து பார்த்துட்டீங்கன்னா, நான் வந்து இந்த பிக் பாஸ் டீம்ல உள்ள எல்லாத்தையும் வேலை வாங்கிருவேன். கேப்டனா நான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, துணிச்சலா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் மிரட்டி எடுத்து பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறாப்ல வந்து துணிச்சலா எடுத்தாரு. அந்த துணிச்சலுக்கு தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இவருக்கு அந்த கேப்டன் அப்படிங்கிறத குடுக்கப்பட்டுச்சு. ஸோ, அப்பதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆதிரி அவர்கள் முகமூடிய வந்து மாட்டியிருந்தாங்களா, அத வந்து கழட்டி எறிஞ்சிட்டு நான் போட மாட்டேன். பிக் பாஸ் சொன்னது ஒண்ணு, இங்க செஞ்சது ஒண்ணு. ஸோ, வாய மூடிக்கிட்டு என்ன செய்ய முடியும்? பேச்சு திறமை தானே வேணும். கேப்டனா இருந்தா அப்படிங்கிறதுனால வந்து பார்த்துட்டீங்கன்னா, நான் அத சூஸ் பண்ணேன் மாஸ்க்க. அப்படி இருக்கும்போது அதாவது தைரியமா அத எடுத்ததுக்காக குடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆதிரி அவர்கள் முகமூடிய கழட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் விஜய் சேதுபதி சார் சாட்டர்டே, சண்டே வந்து செம்மையா ரோஸ்ட் விட்டு, அதுக்கப்புறம் மாஸ்க்க போட சொல்லி 2, 3 நாள் போட்டுட்டு இருந்து இப்ப தான் வந்து கழட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கேப்டன் நீ வந்து சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவர்கள் கரெக்ட்டா சொல்லியிருப்பாங்க. நீ வந்து பார்த்துட்டீன்னா, பிபி ஹவுஸ்ல உள்ளவங்க சொல்றத வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டுக்கிட்டு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்க. நீயா வந்து பார்த்தீங்கன்னா, ஓன் டிசிஷன் எடுக்க மாட்டேங்கிற. அவங்க என்ன சொல்றாங்களோ அத வந்து நீ செய்ற அப்படிங்கிறாப்ல சொல்லியிருப்பாங்க. நீ வந்து கேப்டன் தல கிடையாது, தலையாட்டி அப்படிங்கிறாப்ல சொல்லியிருப்பாங்க. தலையாட்டி பொம்மை மாரி இருக்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அத தான் நீ செய்ற. நீ வந்து கேப்டனா ஒரு ஒரு முடிவு எடுக்கல. தலையா ஒரு முடிவு எடுத்து இத நீ வந்து சொல்ல மாட்டேங்கிற. டிசைன் பண்ண மாட்டேங்கிற. ஸோ அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு நீ இந்த பொறுப்புல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உனக்கு ஆட தெரியல அப்படிங்கும்போது ஆடி காட்டினாங்க. நீ முதல்ல தலையாரு தலையாட்டியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொன்னது கரெக்ட் ஆயிருச்சு. ஸோ பிக் பாஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த சீசன் 9 வந்து எதுக்கு பாப்புலர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படிங்கிறாப்புல சொன்னாரு. என்னன்னா ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து பாப்புலரா போயிட்டு இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெண்டிங்கா கடைசி வரலும் கொண்டு போவாங்க. ஆனா இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து சோத்துக்கான சண்டை தான் 2 வீக்கா வந்துகிட்டு இருக்கு. தேவையில்லாத அடுத்தவங்க மேல பொறாம வச்சு சொல்லிட்டு இருந்தாலுமே பெரிய அளவுல இதுக்காக தான் இந்த சீசன் வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறாப்புல தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த சீசன்ல எது எதெல்லாம் ஃபேமஸா இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஒண்ணு வந்து டிசிப்ளினே இல்ல. இன்னொன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, மைக்கு சரியா மாட்டுறதில்ல. இன்னொன்னு தூங்கிக்கிட்டே இருக்கிறது. குடுக்குற வேலை எதுவுமே செய்றதில்ல. அந்த கமருதீன் பண்ணாரு பார்த்தீங்களா போன வீக்ல. தண்ணிய பிடிக்க விட்டா அவர் பாட்டுக்கு தூங்குறாரு. அவர் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வேலை குடுக்குறாங்க பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள 24 ஹவர்ஸ் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, அந்த வேலைய கரெக்ட்டா செஞ்சா தானே தண்ணி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஒழுங்கா வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்க முடியும். அத விட்டுட்டு அந்த மார்னிங்ல வந்து டான்ஸ் ஆடுவாய்ங்கப்பா இதுக்கு முன்னாடி. இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் அந்த பஸர் அடிச்சுச்சுன்னா டான்ஸ் ஆடுவாய்ங்க. அதெல்லாம் கூட இல்ல. அப்படி இருக்கும்போது எந்திரிக்கிறது ரொம்ப லேட்டா எந்திரிக்கிறாங்க. சமையல் பண்றது ரொம்ப லேட்டு. டாஸ்க்கு அந்த விளையாடுறது ரொம்ப லேட் அப்படிங்கும்போது தான், நீங்க எல்லாமே தூங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாப்புல சொல்ட்டாங்க. ஏன்னா இப்படியே கொண்டு போனாங்க அப்படின்னா, ஷோ வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருக்காது அப்படிங்கிறதுனால, இந்த குற்றச்சாட்ட சொல்லியிருக்காங்க. இத விட குறிப்பா என்ன அப்படின்னா, மைக் வந்து மாட்றதில்ல. அது வந்து சும்மைக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லி ஒரு 20, 30, 40 தடவ கூட சொல்லிர்றாங்க. அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் சொல்லிர்றாரு, "மைக் மாட்டுங்க, மைக் மாட்டுங்க, மைக் மாட்டுங்க." ஏன்டா இத கண்காணிச்சு மைக் மாட்டு மாட்டுன்னு சொல்லிட்டே இருக்கிறதா வேலையா? அப்படிங்கிறாப்புல இருக்கு. இத வந்து யார் சரியா பண்ணணும் அப்படின்னா, கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கண்காணிச்சு, "நீ மைக் சரியா மாட்டலாமா? நீ சரியா மாட்டல." அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் அவரு வேலையே செய்யல. அவரு என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க போய் உட்காந்துக்கிட்டு ஆதிரைக்கும், எஃப்ஜேக்கும் அந்த லவ் கனெக்ட்ட வந்து உருவாக்கிட்டு இருக்கிறது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, போன ஒரே வாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அரோராவோட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருச்சு. அவரோட வந்து லவ் ஃபீல் கிடைச்சிருக்கு. ஒரு மாரி இது பண்ணல அப்படின்னு மிட் நைட்லலாம் உட்காந்துக்கிட்டு, எங்கெங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு மைக்க மாட்டுற வேலையே கிடையாது. அப்படி கேப்டனே அப்படி இருந்தா, கேப்டனே தலையா இல்லாம தலையாட்டி பொம்மையா தருதல மாரி இருந்தா, ஹவுஸ்மேட் எப்படி இருப்பாங்க? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா, ஆதிரைக்கு அந்த கேப்டன் பொறுப்ப குடுத்திருந்தாங்க அப்படின்னா, செம்மையா இந்த வீக் விளையாண்டுருப்பாங்க. அதே மாரி பிரவீன் ராஜ் கூட ஓரளவுக்கு. ஆனா பிரவீன் ராஜோட ஆதிரை வந்து செம்மையா கேம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. கேப்டன் பொறுப்பு அவரு குடுத்திருந்தா, அதாவது தல பொறுப்பு குடுத்திருந்தா. பட் அவங்களுக்கு வந்து கிடைக்கல. அதுதான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா இவருக்கு குடுத்து, இவரு தலையா இல்லாம தறுதலையா இருக்கிறத வந்து பிக் பாஸே உணர்ந்திருக்காங்க. ஃபுல்லா வந்து பார்த்துட்டுனா, அரோராவோட சேர்ந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு, அவங்களோட பேசிக்கிட்டு, எங்க பாரு மைக் மாட்றாரோ இல்லையோ, அரோராவோடயே தான் இருக்காரு. அவர் பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்காரு. அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வெளிய வந்துச்சு. ரொம்ப அசிங்கமான செயல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பெரிய அளவுல விமர்சனம் வரவும் தான், பிக் பாஸ் கூப்பிட்டு 2 தலையில தட்டுறாப்புல தட்டி, "தல பொறுப்பு உனக்கு இருக்கக்கூடாதுடா. வெளிய போடா" அப்படிங்கிறாப்புல வந்து பார்த்தீங்கன்னா, தல பொறுப்ப வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கப்பட்டிருக்குது. அதாவது பிக் பாஸ் வரலாற்றில இந்த மாரி ஒரு இது வந்து இடையில இடையில அதாவது ஒரு டாஸ்க் மாரி வச்சு தான் அந்த இத அடுத்தவங்களுக்கு மாத்தி விடுவாங்க. ஆனா இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, எதுவுமே இல்லாம நீ ஒழுங்கா வேலையே செய்யலடா. நீ முதல்ல அந்த ரூல்ஸ வந்து ஃபாலோ பண்ணல. உனக்கிட்ட டிசிப்ளின் இல்ல. நீயே வந்து பார்த்தீங்கன்னா, தல இல்லாம தருதல மாரி சுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிறதுனால வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவரோட கேப்டன் பதவிய வந்து புடுங்கிட்டாங்க பிக் பாஸ் அவர்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இப்ப ஹைலைட்டா போயிருக்கு. இன்னைக்கு வந்து பெரிய அளவுல டாஸ்க் இருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு யாரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்க போறாங்க அப்படிங்கிறது ஃபைனல் முடிஞ்சிரும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டனுக்கான டாஸ்க் வரும். அதுல யார் வெற்றி பெறாங்களோ அதுக்கப்புறம் தான் இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு தான் கேப்டன் அப்படின்னு அந்த முடிசூடுவாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இல்லாம சப்பையா முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சீசன பொறுத்தவரையிலும் உங்களுக்கு எந்த விதத்தில ரொம்ப என்டர்டெயின்மென்ட்டா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா,
பார்வதி, திவாகர் இவங்களோட காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. திவாகர் வந்து உள்ளுக்கு என்ட்ரி கொடுக்கும்போது ஒரு மாதிரி மக்கள் மனதில் ஒரு ஒரு தவறான அபிப்பிராயம் இருந்தாலும் உள்ளுக்கு போனதுக்கப்புறம் பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000க்கு மேலே வாங்கிட்டு அல்டிமேட் கொடுத்துட்டு இருக்காரு நம்ம திவாகர் அவர்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வினோத் வந்து போன வீக் ஃபுல்லாக சைலண்டாக இருந்தார். இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ரூமில் தான் இருக்காரு. இருக்கும்போது நம்ம திவாரும் அவரும் பண்ற காமெடி கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து ஃபுல்லா அவங்க பேசிக்கிறதே செம்ம காமெடியா இருக்கு. அது வினோத் வந்து திவாகர்கிட்ட பண்ற அந்த காமெடி அந்த பேச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா வெளியில சிரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி ரசிகர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருக்காரு வினோத் அவர்கள். நேத்து கூட வந்து பார்த்துட்டுனா எல்லாருமே வினோத்தை டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது திவாகர் சொல்லும்போது நீ இதை பேசாத 100 தடவை சொல்லிட்டேன் எத்தனை தடவை சொல்ல சொல்லாத 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 அப்படின்னு சொல்லி அடக்கிட்டாரு. ஆனா திவாகர் மீதி இருக்கிற ஹவுஸ்மேட்டை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா திவாகரையே கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆள் யாருன்னா அது வினோத் தான். அவர் 2-3 நாளாவே வினோத்தோட கேம் பிளே அப்படிங்கிறது செம்மையா இருக்குது. அது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் என் பேர் தான் சொல்றேன். கமருதீனுக்கு பதிலா வினோத் கம்முன்றுங்கிற, எப்ஜே வந்தாலும் வினோத் கம்முன்றுங்கிற, அவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் யார் வந்தாரு, சபரி வந்தாலும் வினோத் கம்முன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ இதையே சொல்லிக்கிட்டு இருந்தா நாமினேஷன்ல போய் உட்காந்துக்கிட்டு வினோத்ன்றவையா உனக்கு இதே தான் என் பேர் தான் வருது, என் பேர் நீ வரக்கூடாது, வந்தா அவ்வளவுதான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா கூட என் பேர் தான் சொல்லுவியா அப்படின்னு சொல்லி அவர் வினோத் அவர்கள் சொல்லும்போது இல்ல அங்கெல்லாம் கரெக்டா இருப்பேன், எப்படி கரெக்டா இருப்பேன், இங்க சொல்றது அங்கேயும் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுற அந்த அந்த ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஃபன்னா இருக்கு. வெளியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வினோத் அண்டு திவாகர் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சர்ச் பண்ணி எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வினோத் அண்டு திவாகரோட அந்த காமெடி அல்டிமேட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த காமெடி இது செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நேத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த வினோத் கிட்ட வந்து சொல்லும்போது இவரே டார்கெட் பண்றாங்க அப்படின்னா அந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு பிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கெமியை வந்து பாத்தீங்கன்னா அந்த புடுங்கும் போது பிடிச்சாரு அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. அதை வந்து பாத்துட்டீங்கன்னா இவர் மேல குறை சொல்லி பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையை வந்து பாத்தீங்கன்னா இவரே சொல்றாங்கன்னு திவாகர் அவர்கள் ஒரு 20-30 தடவை சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாரு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சொல்லும் போது தான் அவர் கோவம் வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன பேசினதே பேசிட்டு இருக்க அப்படிங்கிறப்பல சொல்லி அந்த காமெடி உருவாக்குனாங்க. ஸோ நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து நம்ம இவரு துஷார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரோராவோடய சேர்ந்துக்கிட்டு தான் அந்த அரோரா, ரம்யா, அவர் கமருதீன் இவங்களோட சேர்ந்துட்டு மார்க் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி என்ன மார்க் அப்படின்னா 10க்கு பிக் பாஸ் ஹவுஸில் உள்ள ஆண்கள் 10 பேரை லிஸ்ட் எடுத்து இதில் வந்து இவங்களோட பர்சனாலிட்டி அடிப்படையில் அவங்களோட கேம் பிளே அடிப்படையில் எவ்வளோ மார்க் கொடுக்கலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயும் போய் உட்காந்துக்கிட்டு மைக்கு சரியா மாட்டல. இங்கே வந்து குக்கிங் டீமில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு தலையாக ஒரு முடிவெடுக்க தெரியல. இதுக்கு முன்னாடி இருந்த கேப்டன்ஷிப்லாம் அவ்வளோ இதாக இருக்கும். இவங்க சொல்கிறத அவங்க கேட்டாகணும், நான் சொன்னால் நீ செஞ்சாகணும், அதை சொல்லலை அப்படின்னா ரூல்ஸ் மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போகும். ஆனால் இவர்கிட்ட தலை பொறுப்பை கொடுத்து எதுக்கடா கொடுத்தாங்க அப்படிங்கிறப்பல தான் இருக்கு. ஆரம்பத்தில் சைலண்டா இருந்தாரு, அதே சைலண்டா தான் இருக்காரு. ஏதாவது மிச்சர் மாமா மாதிரி இருக்காரு. அரோரா என்ன சொல்றாங்களோ அதை வந்து இவர் வந்து கேட்டுக்கிட்டு தலையாட்டி மாமா மாதிரி சுத்திட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு தான் பிக் பாஸ் அவர்கள் இப்போ வந்து தலை பொறுப்புலாம் அவனுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டாங்க. ஸோ பிக் பாஸ்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பதவி அந்த தலை பதவியை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பெற்றிருக்காங்க. ஸோ அடுத்த தலை யார் வரப்போறாங்கன்னு தெரியல. இந்த வீக் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தலை இல்லாமல் தான் இருக்க போகுது, நாளைக்கு ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அதுக்கான டாஸ்க் நடக்கும். அந்த டாஸ்க்ல வந்து யார் வெற்றி பெறாங்களோ அவங்க வந்து நெக்ஸ்ட் வீக் தலையா இருக்கலாம் அப்படிம்பாங்க. இருந்தாலும் இவர் மாதிரியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. ஏன்னா தலை பொறுப்பை கொடுத்து அதை புடுங்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சோகமான ஒரு செய்தியாக தான் இருக்கும் அவருக்கு. அப்படி இருக்கும்போது அடுத்த வீக் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ரொம்ப போர்ஸாக செயல்படுவாங்க. ஸோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இப்போ வந்து டக்குன்னு அவர்கிட்ட கொடுத்த தலை பதவியை பறிச்சிருக்காங்க அப்படின்னு தோணுது.